வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு பிளான் 30 டேஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் இன் 1 hour. நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அதை பிளான் பண்ணி பண்ணும்போது அதோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமை க்ரோ பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பிளான் தேவை. ஸோ அந்த கண்டென்ட்டோட பிளானை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து 30 டேஸ்க்கு உண்டான பிளான். நீங்கள் அது 1 hourல ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. கடைசி வரைக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளான் 30 டேஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இன் 1 hour. ஸோ இந்த விஷயம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப நிறையா சேவ் ஆகும். நீங்கள் இதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் உங்களால் போஸ்ட் பண்ண முடியும். தென் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். வாட் யூ நீட், உங்களுக்கு இதில் என்னென்னலாம் தேவைப்படும். உங்கள் பேஜோட டாப்பிக்கை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் ஃபிட்னஸா, ஃபேஷனா, இல்லை எதை பற்றி அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு தெளிவாக உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்ஸ் அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஒரு பேப்பர் பென் வச்சு நீங்கள் இதை கிரியேட் பண்ண முடியும். டிசைனிங் பண்ணுறதுக்கு கேன்வா இல்லை எந்த டிசைன் ஆப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 6 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் டு யூஸ். ஸோ எந்த மாதிரியான போஸ்ட்லாம் நம்ம வந்து போடலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ், அட்வைஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி நீங்கள் சில விஷயங்கள்லாம் போடலாம் உங்கள் கண்டென்ட்டில். தென் வந்து கோட்ஸ், இல்லை மோட்டிவேஷனல் கோட்ஸ், ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடலாம். தென் வந்து ரீல்ஸ், ஷார்ட் வீடியோஸ், ஸோ அந்த மாதிரியும் போடலாம். இல்லை கொஷின்ஸ் மாதிரி போடலாம், இல்லை போல்ஸ் மாதிரி போடலாம். தென் பர்சனல் ஸ்டோரிஸ் மாதிரி நீங்கள் கூட போடலாம், இல்லை ஃபன் போஸ்ட் மாதிரி கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. த 1 hour பிளான். நீங்கள் இந்த பிளானை எங்கே எழுத போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ்லையா, இல்லை பேப்பர்லையா, இல்லை நோட்லையா. ஸோ இது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 minutes வந்து நீங்கள் வந்து 10 சிம்பிள் ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 10 minutes வந்து அதை வந்து உங்கள் கேலண்டரில் வந்து ஆட் பண்ணிக்கணும். 15 minutes அதுக்கு வந்து ஒரு கேப்ஷன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும். ஒவ்வொரு ஐடியாஸ்க்கும் ஒரு கேப்ஷன் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். தென் வந்து 20 minutes நீங்கள் வந்து கேன்வால அதுக்கு உண்டான போஸ்ட்டை வந்து ரெடி பண்ணணும். 10 minutes வந்து எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பிளானை நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ரூட் வந்து கிடச்சிரும். உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை நீங்கள் எப்படி க்ரோ பண்ண போகிறீங்கன்றத. போனஸ் டிப்ஸ், ஒரு 2 to 3 ரீல்ஸ் வந்து நீங்கள் பர் டே நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். மெட்டா பிளானர் யூஸ் பண்ணி உங்கள் போஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியூ ஐடியாஸ் வருதுன்னா நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளானை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர் 30 days இந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு, பெஸ்ட்டாக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. டன் அண்ட் ரெடி. ஸோ உங்கள் ஃபுல் மந்த்தையும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு டெய்லியும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. இதனால உங்களுக்கு வந்து க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கும், ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எவ்ரி மந்த் பிளான் பண்ண கற்றுக்குங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.